எப்பவுமே ப்ராப்பரா செக் பண்ணிடணும். அது நமக்கு கிரவுண்ட்ல இருக்கவே கூடாது. ஸோ அடுத்ததா நம்மளோட பவர் சப்ளை அப்படின்னு சொன்னது நமக்கு இந்த ரெட் ஒயர்ல. ஸோ ப்ராப்பரா இந்த ரெட் ஒயர்ல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, அந்த சப்ளை ஆனது எனக்கு அவுட்புட்டா வெளியே வரணும். அப்போ அந்த அவுட்புட் வோல்டேஜ் எனக்கு ப்ராப்பரா வெளியே வருதுன்னா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல ப்ராப்பரான அவுட்புட்டை பார்க்க முடியும். அப்போ இத கிரவுண்ட்ல வச்சுட்டு இன்கேஸ் நம்மளோட இன்புட்ல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெட் ஒயர் வரக்கூடிய இந்த பாயிண்ட்ல நீங்க உள்ளுக்குள்ள கனெக்ட் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும், பஸ்ஸர் அடிக்கும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் எனக்கு கிரவுண்ட்ல பஸ்ஸர் அடிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சப்ளை வரக்கூடிய அந்த பாத்ல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கனெக்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை போட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வைக்கும்போது நமக்கு என்ன வரும்னா பஸ்ஸர் அடிக்கும். அப்போ இந்த ஃபியூஸ், அப்போ ஃபியூஸ் டைரக்டா வைக்கும்போது பஸ்ஸர் அடிக்குது அப்படின்னா அது குட் கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அது நல்ல கண்டிஷன்ல இருந்தா தான் ஒரு ஃபியூஸ்ல இருந்து என்ன வரும், நமக்கு பஸ்ஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவுண்ட் வெளியே வரும். இல்லை அப்படின்னா நமக்கு சவுண்ட் வராது. அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 8 மாஸ்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பனண்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, டாப் டு பாட்டம், சென்டர் டு சென்டர் பின்ல வைக்கும்போது உங்களுக்கு ட்ரைன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின் அவுட்ஸ் எப்பவுமே பஸ்ஸர்ல இருக்கக்கூடாது. ஸோ அது பஸ்ஸர்ல இருக்கு அப்படின்னா அந்த மாஸ்பெட் நமக்கு எப்படி இருக்குன்னா கிளீன் ஷார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மாஸ்பெட் எப்பவுமே ஒரு சப்ளை எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க கொடுக்குற அடாப்டர் பவர்ல இருந்து வரக்கூடிய இந்த 19 வோல்ட் அல்லது 20 வோல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த அடாப்டர் வோல்டேஜை டைரக்டா அவங்க மூவ் பண்ற இடம் யாரா இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி 8 பின்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்பெட்டா தான் இருக்கும். அப்போ அந்த மாஸ்பெட்டுக்கு லேப்லின்னு சொல்லக்கூடிய அந்த நேம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பிக்யூ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கியூ அப்படின்றது நார்மலாகவே டிரான்சிஸ்டர் குறிக்கும். ஸோ மாஸ்பெட் அப்படின்றதும் டிரான்சிஸ்டரோட அட்வான்ஸ்டு ஃபேமிலி தான். அதனால அதுக்கும் பிக்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அல்லது கியூ அல்லது யூன்ற லெட்டரையும் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூ ஸ்டாண்ட் ஃபார் நார்மலாகவே ஐசியை தான் கால் பண்ணுவோம். அண்ட் இந்த மாஸ்பெட்டே இன்ஜினியர் என்ன கால் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் ஒன் ஆஃப் த ஐசி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி யூன்ற லெட்டரில் எடுப்பாங்க. ஸோ அதனால அந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ இங்க இருந்து எனக்கு வரக்கூடிய இந்த அடாப்டர் பவர் ஆனது ஸ்ட்ரைட்டாவே எனக்கு ஒரு மாஸ்பெட்ல கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இதுதான் எனக்கு யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாஸ்பெட். அப்போ இங்க இருக்கிற இந்த ரெட்ல இருந்து எனக்கு இந்த மாஸ்பெட்டோட ஒரு பில்ல பஸ்ஸர் அடிக்கிற பட்சத்துல எனக்கு அந்த 19 வோல்ட் இந்த மாஸ்பெட்டுக்குள்ள இப்போ எனக்கு அது அவுட்புட்டா இங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா, இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற இந்த சிஎஸ்ஆர்ல பஸ்ஸர் அடிக்கல அப்படின்னா, அப்போ இது எனக்கு இன்னொரு மாஸ்பெட் கூட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அது என்னோட செகண்ட் மாஸ்பெட்டாக இருக்கலாம். அப்போ செகண்ட் மாஸ்பெட் யாரு, அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த மாஸ்பெட்ல இருந்து நம்ம ஒரு மாஸ்பெட்டாக செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதோட செகண்ட் மாஸ்பெட் யாரு. அப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற எந்த ஒரு மாஸ்பெட்லையுமே எனக்கு பஸ்ஸர் அடிக்கல அப்படின்னா, மேபி நம்மளோட செகண்ட் மாஸ்பெட் எங்க இருக்கலாம்னா அந்த மதர் போர்டோட பேக் சைட்ல இருக்கலாம். ஸோ ஒரு மதர் போர்ட் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல தான் அந்த போர்டை ஓவராலாக ரெடி பண்றாங்க. ஸோ எப்பவுமே ஃப்ரண்ட் சைட்ல மட்டுமே அந்த காம்போனண்ட்டை நம்மளால தேடி எடுக்க முடியாது. ஒரு ஸ்கிமாட்டிக்கை செக் பண்ணும்போது அந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த காம்போனன்ட் எல்லாமே சீக்வன்ஸா சீரியஸ்ல இருக்கிற மாதிரி பக்கத்துல காட்டும். ஆனா நம்ம மதர் போர்ட்ல பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ்ல இருக்குமானா கம்பல்சரி இருக்க போறது இல்லை. ஸோ அது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எங்க வேணா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் தள்ளி கூட இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்ல கூட அந்த காம்போனன்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மாஸ்பெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு இந்த ரெட் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இங்க பஸ்ஸர் அடிக்குதான் ஃபர்ஸ்ட் மாஸ்பெட் தான். அப்போ செகண்ட் மாஸ்பெட் எனக்கு எங்கேயுமே பஸ்ஸர் அடிக்கல. அண்ட் எனக்கு செகண்ட் மாஸ்பெட் இல்லாமல் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் மாஸ்பெட் என்னோட சிஎஸ்ஆர்ல இருக்குன்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணிருக்கணும், அப்படி வைக்கும்போது மல்டிமீட்டரோட ப்ரோப் வைக்கும்போது நமக்கு பஸ்ஸர் அடிக்கல. ஸோ அப்போ செகண்ட் மாஸ்பெட் எங்கே இருக்கு, அப்போ இந்த மதர் போர்டை அப்படியே என்ன பண்ணலாம், பின்னால ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மதர் போர்டை பின்னால பார்க்கும்போது எக்ஸாக்டா நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாஸ்பெட்டை நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணோம். இதோட அப்படியே பேக் சைட்ல தான் போயிட்டு என்ன பண்ணணும், நம்மளோட செகண்ட் மாஸ்பெட் எங்க இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். மேபி நம்மளோட செகண்ட் மாஸ்பெட் யாரா இருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 8 பின் மாஸ்பெட்டா இருக்கலாம். எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதோட பேக் சைட்ல வேற எந்த ஒரு மாஸ்பெட்டுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா குட்டியா 2 மாஸ்பெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு மாஸ்பெட், இங்க ஒரு மாஸ்பெட், 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே பேரா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேரா இருக்கக்கூடிய இந்த மாஸ்பெட் நம்ம என்ன கால் பண்றோம்னா, இது அப்பர் லோயர் மாஸ்பெட் அப்படின்ற மாதிரி நம்ம கால் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த பெரிய ஐசியை சார்ஜிங் ஐசி அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாஸ்பெட்டை நம்ம சஸ்பெக்ட் பண்ணா இது என்னோட செகண்ட் மாஸ்பெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த மாஸ்பெட்ல ஏதாவது ஒரு எண்ட்ல சென்டர்ல ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் சைடு இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்பெட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ என்னோட செகண்ட் மாஸ்பெட் யாரு அப்படின்றது. அப்போ இதை ஃபைண்ட் பண்றதுக்கு எப்பவுமே போர்டு என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க முடியும்.
2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணணும், மல்டிமீட்டரோட ப்ரோப்பை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும் எனக்கு ஒருவேளை பஸ்ஸர் அடிக்குதா. அப்போது இந்த எண்ணில் வைக்கும்போது நமக்கு பஸ்ஸர் வரல. ஸோ மேபி நமக்கு இந்த எண்டாக இருக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த எண்ணில் ஒரு மல்டிமீட்டரோட ஒரு ப்ரோப்பை இந்த எண்ணில் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி பேக் சைடு இருக்கக்கூடிய இன்னொரு போர்டில் என்ன பண்ணுங்கள், ஸோ உங்களோட மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஸ்ஸர் அடிக்குது. அப்போ இந்த மாஸ்ஃபெட்ல இருந்து எனக்கு செகண்ட் மாஸ்ஃபெட் எப்படி கொடுத்துருக்காங்க, அப்போது 19 வோல்டேஜ் எனக்கு டைரக்டா இங்க இருந்து எங்க போகுதுன்னா இதுக்குள்ள போகுது. அப்போ 19 வோல்டேஜ் இங்க கொடுத்து அவுட்புட்டா வெளியே எடுக்கிறத டைரக்டா இந்த சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டர் வழியா எடுக்காம இதோட கண்டினியூட்டியா இருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்ஃபெட்டை மதர் போர்டோட பேக் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்ஃபெட்ல இருந்து தான் உங்களுக்கு சப்ளை எங்க டிராவல் ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு டிராவல் ஆகுது. அப்போ இந்த இடத்துல டிராவல் பண்ற அந்த அடாப்டர் பவரான 19 வோல்ட் ஆர் 20 வோல்ட் நமக்கு எக்ஸாக்டா எங்க வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட் சென்சர் ரெசிஸ்டருக்கு மூவ் ஆகணும். இந்த இடத்துல வோல்டேஜ் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா டிராப் ஆகக்கூடாது. ஏன்னா வோல்டேஜ் கூட தான் நம்மளோட கரண்ட்டும் டிராவல் பண்றதுனால வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்னா அது கூடவே கரண்ட்டும் டிராப் ஆகும். மேபி மதர் போர்டு என்ன ஆகாது அப்படின்னா அடுத்த சீக்வன்ஸ்ல டிராவல் ஆகி போகாது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகராது. ஒரு மதர் போர்டு ப்ராப்பராக ரன் ஆகணும், கண்டினியூஸாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளோட கரண்ட்டு தான். ஸோ என்னோட கரண்ட் வந்து இந்த இடத்துல கம்மியாகுது, லாஸ் ஆகுது அப்படின்னா மதர் போர்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சரி, இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்ஆருக்கும் எனக்கு 19 வோல்ட்டே வந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா உங்களோட பேட்டரியோட கனெக்டர். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேட்டரியோட கனெக்டரில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பின்னா லாஸ்ட் 2 பின்னா விட்டுறணும். அதை விட்டுட்டோம்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பின் நமக்கு யாராக இருக்கலாம்னா அது பாசிட்டிவாக இருக்கலாம், லாஸ்ட் 2 பின் நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது ஆப்போசிட்டாக நம்ம சொன்ன மாதிரி மாறி கூட இருக்கும். அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பின்ஸை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இதில் 3 விதமான பின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸியாக இருக்கும். என்னென்னலாம் வரும் அப்படின்னா சீரியல் கிளாக் வரும், சீரியல் டேட்டா வரும், பேட்டரி ப்ரெசன்ட் வரும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவங்க 3 பேருக்குமே என்ன வோல்டேஜ் இருக்கும்னா 3.3 வோல்ட் இருக்கும். அந்த வோல்ட்டை என்ன சொல்கிறோம்னா எல்டிஓ அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். எல்டிஓனா லீனியர் டிராப் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல எனக்கு எல்டிஓன்னு சொல்லக்கூடிய 3.3 வோல்ட் ப்ராப்பராக இந்த பேட்டரி கனெக்டரில் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம மதர் போர்டில் முக்கியமான ஒருத்தர் வேக்கப் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அவர் யார் அப்படின்னா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலர்னா நம்மளோட ஐஓ அப்படின்னு சொல்லி நம்மளோட கால் பண்ணலாம். அப்போ எனக்கு ஒரு ஐஓ ஐசி ப்ராப்பராக வேலை செய்யணும், அடுத்த கண்டிஷனுக்கு போர்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3.3 வோல்ட் எல்டிஓவை செக் பண்ண வேண்டியதுதான். அப்போ அந்த இடத்துல எல்டிஓ ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னாலே போர்டு அடுத்த கண்டிஷனுக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததான் எல்டிஓ பார்த்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட காயில் பவர். காயில் இருந்து வரக்கூடிய பவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவர். அப்போ அந்த காயில் என்ன பவர்லாம் வரும் அப்படின்னா நமக்கு அந்த காயில் ஒரு 3.3 வோல்ட்டும் ஒரு 5 வோல்ட்டும் ப்ரெசென்ட் ஆகும். அதுதான் ஆல்வேஸ் பவர்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் பவர் அப்படின்னாலே அடாப்டரை உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்கிறதுல ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, இதோட செஷனை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.